அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிருபத்திற்கு எழுதும்போது 5வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை இவ்விதமாய் எழுதுகிறார். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கலாத்தியர் 5வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக 25வது வசனம் சொல்லுகிறது, நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் என்று சொல்லி ஆவிக்குரிய தேவ பிள்ளைங்க என்னென்ன காரியத்தில் நடக்கும்போது என்னென்ன காரியத்தை விரும்பக்கூடாது, என்னென்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 3 காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். 1, வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்கிட்ட வீண் புகழ்ச்சி இருக்கக்கூடாது. வீணாக என்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். என் ஊழியத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் சந்ததிகளை குறித்து, எல்லா காரியத்தையும் குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த வீண் புகழ்ச்சியை கர்த்தர் சொல்கிறார், வீண் புகழ்ச்சி வேண்டாம் என்று சொல்கிறார். 2வது காரியத்தை குறித்து சொல்லி ஒருவர் ஒருவர் கோபம் மூட்டாமலும். எப்பா உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கோபம் மூட்டணும். சில பேர் பேசவே மாட்டாங்க, கண்ணுலேயே கோபம் மூட்டிடுவாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்கும்போது நம்மளுக்குள்ள கோபம் தானாக வரும். இதெல்லாம் மாம்சத்துக்கு ஏற்றபடி செய்கிறவர்கள் காரியம். அப்போ ஆவிக்குரியவர்கள் மற்றொரு கோபம் ஊட்டக்கூடாது. வேதம் சொல்கிறது, உங்கள் பிள்ளைகள் கோபம் மூட்டாதிருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டாதிருங்கள் என்று சொல்லி நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ நம்ம யாருக்கும் மற்றவர்கள் கோபம் ஊட்டுகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது காரியம் சொல்கிறது, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான காரியம். ஒருத்தன் வீடு கட்டிட்டா, ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டா, ஒருத்தன் நல்ல வேலையில் இருக்கிற, ஒருத்தனுக்கு அரசாங்க வேலை கிடச்சிச்சு, நல்ல ஊழியம் கிடச்சிச்சு, நல்ல ஊழியத்தில் இருக்கிறாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, இதனால மற்றவங்க மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பொறாமைப்படக்கூடாது. நம்ம பொறாமைப்படாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் இருக்குது. ஒன்று, ஒருத்தன் அடி வாங்கிட்டானா நம்ம என்ன, அவனுக்கு பார்த்து அடி கொடுத்துருக்காங்க, நம்மளை அடிக்கலை பாரு அப்படின்னு நம்ம பொறாமனா பட மாட்டோம், அதுலேருந்து விலகிடுவோம். 2வது, அவன் செத்து கிடக்கிறான் பாரு, எனக்கு இந்த சாவு வரலையா அப்படின்னு சொல்லி அந்த சாவை பற்றி நம்ம பொறாமப்பட மாட்டோம். இந்த 2 காரியத்தை நம்ம பொறாமப்பட மாட்டோம். ஆனால் மற்ற எல்லா காரியத்துக்கும் பொறாமை. ஒரு பேனா வாங்கினா, ஒரு பென்சில் வாங்கினாலுமே ஒரு சின்ன சின்ன காரியத்திற்கு என்னை விட அவன் வாங்கிட்டானா, இரு நான் போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை விட பெஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன், வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பொறாமை நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பொறாமை இருக்கக்கூடாது, மற்றவர்கள் கோபம் மூட்டக்கூடாது. 3வது காரியம், வீண் புகழ்ச்சியை நம்ம விரும்பக்கூடாது. இந்த 3 காரியமும் ஆவிக்குரிய காரியத்தில் நடக்கிற ஒரு தேவ பிள்ளை, தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை இந்த 3 காரியத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God bless you. ஆமென்.